பிரச்சனைகள் காரணமா உறவுகளை பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்க போறோம். இந்த உலகத்துல நம்மளோட பொறப்பு அப்படிங்கிறது அப்பா அம்மா அப்படிங்கிற யாரோ ஒருத்தவங்க கொடுத்தது. நமக்கு வைக்கப்பட்ட ஒவ்வொரு பேரும் யாரோ ஒருத்தவங்க வச்சது. நாம சமூகத்துல சம்பாதிக்க போற மரியாதையும் சம்பாத்தியமும் கிளையண்ட் பேர்ல கஸ்டமர் பேர்ல யாரோ ஒருத்தர்னாலதான் கிடைக்க போகுது. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளோட கடைசி குளிப்பான அந்த ஜனாசாவோட குளிப்பு. நம்மள கடைசியா இந்த மண்ணுக்குள்ள ஜனாசாவை அடக்க போறதும் யாரோ ஒருத்தவங்க தான். இப்படி நம்மளோட வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒவ்வொருத்தரைக்குமே டிபெண்ட் பண்ணி வாழ்ற நாம குடும்பங்கள் தேவையில்ல, உறவுகள் தேவையில்ல அப்படிங்கிற பேர்ல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ரத்த உறவுகளையும் மித்த உறவுகளையும் தெரிஞ்சவங்களையும் பிரிஞ்சு வாழ்றோம்ல. இன்னைக்கு இந்த உலகத்துல குடும்ப உறவுகளா பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கறதையும் தாண்டி 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த தாய் தந்தையர்களையே பிரிஞ்சு வாழ்றாங்க. அவங்களா வந்து பேசட்டும், அவங்க மேலதான் தப்பு இருக்கு, நான் எதனால இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி பேசுறோம். ஆனா இந்த நிலைமையில இருக்கும் போது நமக்கு மவுத்து வந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உறவுகளை துண்டிச்சு வாழக்கூடிய ஒருத்தர் வந்து சுவனம் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை கேட்கும் போது நம்மளோட உள்ளத்துல நாம உண்மையா யார பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஞாபகம் வந்திருக்கும். அவங்க கிட்ட போய் பேசுங்க, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. என்னைக்குமே ஒரு உறவை தேடி போய் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது குறைஞ்சு போறது கிடையாது. நாம மரணிச்ச அப்புறமா நம்மளோட ஜனாசா முன்னாடியோ, நாம பிரிஞ்சிருக்க அந்த உறவுகளோட ஜனாசா முன்னாடியோ நம்மளால போய் அழ முடியுமே தவிர மன்னிப்பு கேட்க முடியாது. நம்மளால பேச முடியுமே தவிர பேச முடியாம இருந்த ரீசனுக்காக மன்னிப்பு கேட்க முடியாது. உயிரோட இருக்கும் போதே குடும்பமாகவும் உறவுகளாகவும் எல்லாருமே ஒன்னா இருக்க அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. இன்னும் குடும்ப உறவுகள் விஷயத்துல நானும் நீங்களும் பிழைகள் பண்ணியிருந்தா இன்ஷா அல்லாஹ் அந்த பிழைகளை நமக்கு தெளிவுபடுத்துவானாக.